வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சகுந்தலா கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நச்சுத்தன்மை வாய்ந்த உறவு, விஷத்தன்மை வாய்ந்த உறவு, சைக்கோ, இப்படி நிறைய அதுக்கு பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம எப்படி இனம் கண்டு கொள்வது அப்படின்னா, இது ஆணுலேயும் இருக்காங்க, பெண்ணுலேயும் இருக்காங்க. இது ஜெண்டர் பேதம்லாம் இதுக்கு கிடையாது. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யார் ஒருவர் உங்களை உயிரோடு கொள்ளுறாங்களோ, யார் ஒருவர் உங்களை ஊன வச்சு உயிரை வாங்குறாங்களோ, அவங்க தான் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த நபர். இது எந்த உறவில் அதிகம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவில் இருக்கிறவங்க, இதய பரிமாற்றம், அதாவது காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இதில் மனசை மட்டும் பரிமாறிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கம்மி தான். இதுவே நீங்கள் உடலையும் பரிமாறிக்கிட்டீங்கன்னா நீங்கள் செத்து சுண்ணாம்பாக போக வேண்டியதுதான். ஏன்னா விலை மதிப்பில்லாத ஒன்று நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஈஸியாக ஒருத்தருக்கு கிடச்சிட்டுனா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதுவும் சந்தேக பிசாசுக்கிட்ட கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி நச்சுத்தன்மை வாய்ந்த நபர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் ஒரு தற்கொலையில் தான் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை குத்தி குத்தி கிழிச்சிருவாங்க. வார்த்தைகளாலேயே கத்தி கொண்டெல்லாம் உங்களை குத்தி கிழிக்க வேண்டியல, வார்த்தையாலேயே குத்தி கிழிச்சிருவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படுவாங்க. நின்றா குத்தம், உக்காந்தா குத்தம், நிமிந்தா குத்தம், பார்த்தா குத்தம், சிரிச்சா குத்தம் அப்படிங்கிற ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க சந்தேக புயல் அடித்தால் சந்தோஷ பூதிரும். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த நபருக்கு பார்ட்னராக இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, வெகுளியாக இருப்பாங்க. எதுவுமே பார்ட்னர்கிட்ட மறைக்கக்கூடாது, 100% உண்மையாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுங்கிறவங்க தான் இந்த மாதிரி முடிச்சவிக்கு முள்ள மாதிரிக்கெல்லாம் போய் அமைகிறவங்களாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் தன்னை ஒரு பசுத்தோல் போர்த்திய புலியாக காட்டிப்பாங்க, தன்னை ஒரு நல்லவனாக காட்டிப்பாங்க, இல்லை நல்லவளாக காட்டிப்பாங்க. நாளைக்கு 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, இது ஒரு பஞ்சாயத்தில் போய் நிற்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்பாவி பெண்ணுக்கோ பையனுக்கோ நியாயம் கிடைக்காது. ஏன்னா இவன் தான் பசுத்தோல் போர்த்திய புலியாச்சே, அவ்வளோ கபட வேஷதாரி, அவ்வளோ ஒரு வேஷம் போட்டவன். ஐயையோ, இந்த புள்ள மேலே வீண் பழி சுமத்துறாங்கப்பா, இந்த புள்ள அப்பாவி யாரையும் நிமிந்து பார்க்காது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கும், அநியாயமாக இந்த புள்ள மேலே பழி போடுறாங்கன்னு தான் சமுதாயம் அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கும். தெரியாது. ஏன்னா இவன் சமுதாயத்தில் வேஷம் போடுறான், பார்ட்னர்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கிறது தெரியாது. இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட்னருடைய ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது, வாட்ஸ்அப் திருட்டுத்தனமாக செக் பண்ணுறது, இதெல்லாம் பாயிண்ட் வரட்டும்னு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பார்ட்னரை பின்னாடி பெருஞ்சண்டை வரும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை குத்தி கிழிப்பாங்க. இதை பற்றி இதோட தொடர்ச்சியை நான் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பாய் சொல்கிறேன். பாய்.